நீதிமொழி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, என் மகனே, இதான் பலமுறை பேசியிருக்கிறேன், என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்துல நீ பத்திரப்படுத்து. ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, இந்த நாளிலே அந்த வார்த்தை, அந்த அதிகாரம் முடியும் போது இப்படி முடிகிறது. இதுல சில எதிர்மறையான காரியங்கள் இருக்கிறது. அந்த அப்படி அந்த வார்த்தை காத்து நடக்காவிட்டால் வாழ்க்கையில் நடக்கிற விபரீதங்களை அங்கே பார்க்கிறோம். 27ஆம் வசனம், 26ஆம் வசனம், காயப்படுத்தப்படுதல், அடுத்து வீழ்ச்சி, அடுத்து அநேகர், அதாவது மரணம், 27 பாதாளம், அடுத்து மரணம். இது சற்று வித்தியாசமா இருந்தாலும் அந்த வார்த்தை கவனிங்கள். when you don't obey God's advice, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால், அது யாரானாலும், உங்களுக்கு நீண்ட கால அனுபவங்கள் இருக்கலாம், நீண்ட காலம் திருச்சபைக்கு போகலாம், வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால், வேதம் சொல்லுகிறது அது வாழ்க்கையில உங்களை காயப்படுத்தும். தேவையற்ற காயங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரராய் மாறுவீர்கள். அநேகருக்கு அந்த காயங்களுக்கு அர்த்தமே புரியவில்லை. ஏன் இந்த காயங்கள்? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு ஊழியனுக்கு, மூத்த மனிதர்களுக்கு கீழ்ப்படாமல் இருக்கிறோ அன்றைக்கு வாழ்க்கையிலே காயங்கள். இதை நான் அனுபவித்திருக்கிறேன். நானும் பல நேரங்களிலே கீழ்ப்படியாமலே கடந்து வந்தேன். ஆனால் அந்த கீழ்ப்படியாமல் என்ன செய்யும் என்றால் உங்களை காயப்படுத்தும். உங்களை காயப்படுத்த வேறு யாருமே தேவையில்லை, நீங்களே. அந்த காயங்கள் பல கோணங்களே உங்களை சந்திக்கலாம். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது வீழ்ச்சி. அதாவது நீ எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் when you disobey God's word, இந்த ஊழியர்களை பார்க்கலாம். நீங்கள் பிரபலமானவர்கள், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள், அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர்கள், இந்த வாழ்க்கையை ஒரு வீழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். கடந்த நாட்களிலும் அது நடந்தது, இப்போ நடக்கிறது. இதே தமிழகத்துல வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பல தேவ மனிதர்கள். அன்பானவர்களே, நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால் சவுண்ட் அட்வைஸ். அந்த ஆலோசனை கூட அது ஆரோக்கியமான ஆலோசனை. தேவன் சொல்லுவது திருமறை, அந்த வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில காலத்துக்கு முந்தின மரணம். இதனால ஒரு 3 காரியங்களை, தேவனுடைய ஆலோசனை 3 காரியங்கள் சொல்ல முடிய விரும்புகிறேன். முதலாவது, லீவ் God's word. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வாழுங்கள். தேவன் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள், மை சன். அடுத்த சொல்லுகிற, அன்பானவர்களே, கீப் மை வேர்ட்.